உலகலாம் உணர்ந்து போதற்கரியமன் நிலபுலாபிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுமான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று ஐப்பசி 1/18/2025 சனிக்கிழமை பிரதோஷத்தோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைக்கு 2 சிறப்புகள் என்ன என்று சொன்னால், ஒன்று துலா மாசம் என்று சம்பிரதாயமாக சொல்லப்படக்கூடிய ஐப்பசி மாதத்தினுடைய பிறப்பு. அதற்கு அடுத்ததாக பிரதோஷம், சனி மகா பிரதோஷம் என்று கொண்டாடப்படுகின்றது. அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது, என்ன என்பதை நம்ம பார்ப்போம். அதற்கு முன்பாக ஐப்பசி மாதத்தினுடைய சிறப்புகள். இது துலா மாசம் என்று ஏன் அழைக்கப்படுகின்றது? அதாவது 12 மாதங்களை நாம் வரிசைப்படுத்தி கொண்டே வருகின்ற நேரத்தில் 7வது மாதமாக வரக்கூடியது எது என்று சொன்னால் ஐப்பசி. அந்த 7வது மாதம் என்று சொல்கின்ற பொழுது ராசிகளில் நாம் மேஷராசி தொடங்கி ஒவ்வொரு ராசியாக வரிசைப்படுத்தி கொண்டே வந்தோம் என்று சொன்னால் 7வது ராசியாக இருக்கக்கூடியது துலாம் ராசி. அடுத்ததாக சூரியன் இந்த துலா ராசியில் பிரவேசித்து சஞ்சரிக்கக்கூடிய மாதம் என்ற காரணத்தினாலே இந்த மாதமானது துலா மாசம் என்று அழைக்கப்படுகின்றது. அப்படி துலா மாசம் என்று அழைக்கப்படக்கூடிய 7வது மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் நாம் தினசரி முடிந்தவர்கள் காவிரியில் நீராடினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அற்புத பலன்கள் என்று துலா மகாத்மிய புராணமானது சொல்கின்றது. இந்த ஐப்பசி மாதத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அப்படி உடனடியாக அனைவருக்கும் நினைவுக்கு வருவது இந்த ஐப்பசி மாதத்தில் தீபாவளி பண்டிகை. இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கந்தசஷ்டி விழா. கந்தசஷ்டியானது தீபாவளிக்கு அடுத்த நாள் அமாவாசை, அதற்கு அடுத்த நாள் தொடங்கி 6 நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான வைபவம் கந்தசஷ்டி வைபவம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகமானது எல்லா சிவாலயங்களிலும் நடைபெறக்கூடிய அற்புதமான வைபவமாக அமைந்திருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக இந்த ஐப்பசி மாதத்தில் தான் திருமால் அடியார்களில், அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆச்சாரிய புருஷர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் மணவாள மாமுனிகள் என்று கொண்டாடப்படக்கூடிய அந்த ஆச்சாரிய புருஷருடைய அவதார மாதம் எது என்று சொன்னால் ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் அவர் அவதாரம் செய்தார். இப்படி இந்த ஐப்பசி மாதத்திற்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு. இப்படிப்பட்ட சிறப்பான இந்த மாதம் பிரதோஷத்தோடு இந்த மாதமானது இன்றைக்கு பிறந்திருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது பிரதோஷத்தை முன்னிட்டு நாம் இன்றைக்கு பையனூர் திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய எட்டீஸ்வரர் ஆலயத்தை தரிசிப்போம் வாருங்கள். மகாபலிபுரத்திற்கு அருகில் பையனூர் திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ எட்டீஸ்வரர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எழிலார் குழலி அம்பாள். அற்புதமான குழல், கேசம், எழிலாக அழகாக இருக்கக்கூடிய கேசத்தை உடையவள் என்று அப்படி எழிலார் குழலி அம்பாள் சமேத எட்டீஸ்வரர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த எட்டீஸ்வரரை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த காலத்தில் மிகப்பெரிய அற்புதமான மகானாக இருந்த இடைக்காடர் என்று சொல்லக்கூடிய சித்தர் இந்த இறைவனை வழிபாடு செய்திருக்கின்றார். அதற்கு அடுத்ததாக சென்ற நூற்றாண்டை சார்ந்த வடலூர் வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் இந்த இறைவனை தரிசனம் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார். இப்படி மகான்களால் தரிசனம் செய்யப்பட்ட அற்புதமான தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த எட்டீஸ்வரர். இந்த எட்டீஸ்வரர் ஆலயத்தில் எப்படி என்று சொன்னால் பல்லவ மன்னர்களாலே அந்த காலத்தில் கட்டப்பட்டது. பிறகு சிதிலமடைந்து பிறகு புதுப்பிக்கப்பட்டு அண்மையில் கும்பாபிஷேகம் நடைபெற்று இன்றைக்கு நாம் தரிசிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது எட்டீஸ்வரர் ஆலயம் என்றால் அற்புதம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எங்கே திரும்பினாலும் ஆலயங்களாக சோழர்கள், அதாவது சோழ சாம்ராஜ்யத்தில், பல்லவர்களுடைய சாம்ராஜ்யத்தில் அந்த மன்னர்கள் அமைத்தார்கள். அதனால தான் இன்றைக்கி நம்ம பல ஆலயங்களை தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அந்த மன்னர்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால்
காரணம், அந்த மன்னர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் தனக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது என்ற அப்படிப்பட்ட அகங்காரத்தில் இல்லாமல் இறைவனுடைய தொண்டர்கள் என்று, இறைவனுடைய பக்தர்கள் என்று பக்தியிலும் ஊறி திளைத்து இப்படிப்பட்ட ஆலயங்களை எல்லாம் சோழர்கள், பல்லவர்கள் என்று இருக்கக்கூடிய மன்னர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது அந்த மன்னர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட பல்லவ மன்னர்களிலே ஒருவனாக இருக்கக்கூடியவனுடைய ஆட்சியில்தான் இந்த எட்டீஸ்வரர் ஆலயமானது எழுப்பப்பட்டது என்று ஆலயத்தினுடைய கல்வெட்டானது நமக்கு தகவலை தருகின்றது. இப்படிப்பட்ட புகழ்மிக்க ஆலயமாக இருக்கக்கூடிய பையனூர் எட்டீஸ்வரர் ஆலயத்தை நாம் தொடர்ந்து தரிசிப்போம் வாருங்கள். இன்றைய தினம் மகாபலிபுரத்திற்கு அருகில் பையனூர் என்ற திருத்தலத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய எட்டீஸ்வரர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். அதாவது இந்த ஆலயத்தோடு தொடர்புடையதாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், இங்கு நாகன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான எட்டீஸ்வரருடைய பக்தர் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றார். அவர் விவசாய கூலி தொழிலாளி. ஆனால் இந்த எட்டீஸ்வரர் மீது மாறாத பக்தி கொண்டவர். அவருக்கு விவசாயத்திற்குரிய கூலியை கொடுக்காமல் ஊர் பெரியவர்கள் ஏமாற்றி வந்திருக்கின்றார்கள். அந்த எட்டீஸ்வரருடைய பக்தனாக இருக்கக்கூடிய நாகன் என்ன செய்தான்? இறைவனிடமே முறையிட்டான். இறைவா, நான் உழைக்கின்றேன், உழைப்புக்கு ஏற்ற கூலியை கேட்கின்றேன், அந்த கூலியை தர மறுக்கின்றார்களே என்று அப்படி அவன் புலம்பிக் கொண்டு இருக்கின்ற நேரத்தில் என்னாயிற்று? ஒரு நாள் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அந்த நாகன் எப்பொழுதும் போல இந்த ஊர் பெரியவர்களுக்கு நெல்லையெல்லாம் கட்டி கொடுத்து விட்டு அவனுக்குரிய கூலியை அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். கூலியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போயா அப்படின்னு அந்த ஊர் பெரியவர்கள் சொல்ல இவன் அடுத்த நிமிடம் பா எட்டீஸ்வரா என்று மனதிற்குள் தியானம் செய்து பிரார்த்தித்தான். அப்பொழுது என்னாயிற்று? ஊர் பெரியவர்கள் புறப்படத் தொடங்கினார்கள். உடனே வானத்தில் ஒரு அசரீரி எழுந்தது. நில்லுங்கள், நீங்கள் இந்த நாகனுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுக்காமல் செல்வது மிகப்பெரிய தவறு. உங்கள் பரம்பரைக்கே மிகப்பெரிய துயரம் ஏற்படும், துக்கம் ஏற்படும், உங்களுடைய பரம்பரை விளங்காமல் போய்விடும் என்றெல்லாம் அப்படி குரல் எழும்ப, யார் நம்மை பார்த்து இப்படி குரல் கொடுப்பது என்று அந்த ஊர் பெரியவர்கள் திரும்பி பார்க்க, அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு ஒளியானது கீழே இறங்கி, அந்த இறங்கிய ஒளியானது ஆலயத்திற்குள்ளே சென்று எட்டீஸ்வரருடைய திருமேனியில் இரண்டாக கலந்தது. சிவபெருமான் தான் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்திருக்கின்றான், நாம் தவறு செய்து விட்டோமே என்று அந்த ஊர் பெரியவர்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்து நாகனுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுத்தார்கள். பிறகு அந்த சம்பவமானது ஆலயத்தினுடைய வரலாற்றிலே குறிக்கப்பட்டது. எனவே நாமும் ஏதாவது சட்ட சிக்கலுக்கு ஆட்பட்டு இருந்தோம் என்று சொன்னால், இந்த ஆலயத்திலே வந்து எட்டீஸ்வரரை வணங்கினோம் என்று சொன்னால் நமக்கு அந்த சிக்கல் தீர்ந்துவிடும் என்று இன்றைக்கும் பக்தர்கள் நம்புகின்றார்கள். அடுத்ததாக இந்த எட்டீஸ்வரர் என்ற பெயருக்கு ஏற்ற வகையில் எட்டாததையும், அதாவது நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல, இவரை வந்து வணங்கினால் கிடைக்கும்படியாக செய்கின்றாராம். எட்டாததையும் எட்டும்படியாக செய்யக்கூடியவர் எட்டீஸ்வரர் என்று பக்தியோடு குறிப்பிடுகின்றார்கள். இப்படி கிடைக்காததையும் கிடைக்கும்படியாக செய்யக்கூடிய அற்புத தெய்வமாக இருக்கக்கூடிய எழிலார் குடலி அம்பாள் சமேத எட்டீஸ்வரர் பையனூர் திருத்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த தெய்வத்தின் அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டோம். இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.